ஓலா, ஊபர் உள்ளிட்ட ஆன்லைன் கால் டாக்ஸி, பைக், ஆட்டோகளில் காட்டும் கட்டணத்தை விட கூடுதலாக கேட்பதாக தொடர்ந்து புகார்கள் வரும் நிலையில் அதை தடுக்க என்ன வழி என எமது செய்தியாளர் மீரான் எழுப்பிய கேள்விக்கு தாம்பரம் பகுதி மக்கள் தெரிவித்த பதில்களை பார்க்கலாம். ஓலா, ஊபர் போன்ற மகிழுந்து 4 சக்கர வாகனம் வாடகைக்கு எடுத்து எமர்ஜென்சிக்கு நம்ம உபயோகப்படுத்துறவங்க, குறிப்பா வெளியூர்ல இருந்து வர்றவங்களும் சரி, இங்க சென்னையில இருக்கிறவங்களும் சரி, ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அதாவது புக் பண்ற தொகை உதாரணத்துக்கு 330 ரூபாய் இருக்கு அப்படி சொன்னா, சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் 100 ரூபாய் 200 ரூபாய் சேர்த்து கொடு அப்படி சொல்லிட்டு பண்றாங்க. இது குறிப்பா பாதிக்கப்படுறது வெளியூர்ல இருந்து வர்ற பெண்கள். அதனால அரசாங்கம் துறை சார்ந்தவங்க இதை விசாரிச்சு சரியான வழிகாட்டுதல்களையும் அந்த டிரைவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை அரசாங்கம் கவனிச்சா மட்டுமே தான் இதுக்கு உண்டான தீர்வு காண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுல மென்ஷன் பண்ணிருக்க பிரைஸ் என்னவோ அதை கேட்டாலே பெஸ்ட். அது கேட்காம எனக்கு மீட்டருக்கு மேல வேணும், ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அதிகமான அமௌண்ட் கேட்கறது தப்பு. ஸோ அதை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நார்மலி கேப் புக் பண்ணும்போது நார்மலி 100 200 250 ருபீஸ்னா எக்ஸ்ட்ராவா 100 ருபீஸ் டிமாண்ட் பண்றாங்க. அது அதை ட்ராப் பண்ணும்போது எக்ஸஸா கேட்கறாங்க. 100 150 எக்ஸஸா கேட்கும் போது இன்னும் அது ஜாஸ்தியா வருது. ஸோ அதை கொஞ்சம் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணா அது நல்லா இருக்கும். ஆக்ஷன் எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஊபர் ரைட் ஒருத்தர் அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த அமௌண்ட் ஆஃப் த வாலெட்ல இவங்களுக்கு இவ்வளவுதான் போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஸோ இவங்க அப்படி பண்ணாங்க போது எங்களுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நாங்களும் ஒரு 120னா 120 ஃபைன். இப்போ அவர் கேன்சலும் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த வாலெட் இந்த மணி இவருக்கு இவ்வளவுதான் போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி ஏதாவது ஸ்டெப் எடுத்தா சூப்பரா இருக்கும். ஓலா, ஊபர் வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த ஆப்பில் காட்டும் கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிப்பதாக பல்வேறு புகார்கள் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறது. இந்த புகார்களின் மீது என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், இந்த சம்பவங்களை தடுப்பதற்காக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக தாம்பரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்த்தோம். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.